தலித்துனா என்ன? தல் என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, சிதைக்கப்பட்ட, சீரழிக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட என்று பொருள். தலித் என்றால் அடக்குதலில் இருந்து மீறுபவன் என்று பொருள். அதான் தலித். அவன் மறு தலித்தவன், அவன் எல்லாத்தையும் மறுதளிப்பான். எனவே தான் அவன் தலித்து. எனவே இதெல்லாம் யார் சொல்றா? அம்பேத்கர் சொல்லல, ஜோதிபா புலே சொல்றார். ஜோதிபா புலே தான் தலித்தாக அறியப்பட்டவர். ஜோதிபா புலே தான் தல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்துகிறார். அவரை குருவாக ஏற்றுக்கொண்ட அண்ணல் அம்பேத்கர் அதை பிற தளங்களில் விரிவுபடுத்துகிறார். இதுதான் வரலாறு. எனவே ஜோதிபா புலேயும் அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும் காரல் மார்க்சும் போன்ற மகத்தான சமூக மாற்றத்திற்காக, சமூகத்தை மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு உருவாக்குவதற்காக போராடிய ஒரு தலைவர்கள் இன்று இல்லை. ஆனால் அதனுடைய அடையாளமாக அண்ணன் திருமா இருக்கிறார் என்பதுதான் மறந்துவிடக்கூடாது. சார், இயேசுநாதர் உயிரோடு இல்லை, பைபிள் வழி நடத்துகிறதா இல்லையா? நபிகள் நாயகம் உயிரோடு இல்லை, குரான் வழி நடத்துகிறதா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நூல் வழி நடத்துகிறது. அண்ணல் அம்பேத்கருடைய தத்துவங்களும் மார்க்சிய தத்துவங்களும் பெரியாரிய தத்துவங்களும் அண்ணன் திருமாவளவனை வழி நடத்துகிறது. அவர் வழியில் பயணப்படுவதுதான் தமிழ் சமூகத்திற்கு நாம் செய்யும் மிகப்பெரிய கொடை. அண்ணன் திருமாவை எந்த ஒரு சக்தியாலும் தொட முடியாது. தொட்டால் நாங்கள் விடமாட்டோம். நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு உரையாற்றிய தோழர் அவர்களுக்கு நன்றி. தோழர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆலந்தூர் தொகுதி செயலாளர் தோழர் கிருபாநிதி அவர்கள் மரியாதை செலுத்துவார். தோழர் கிருபாநிதி. தோழர் இரா செல்வம் அவர்களை சிறப்பிக்க அழைக்கிறேன். தொடர்களே, ஆரிய அடிவரிலும் திராவிட கோட்டையும் சிறப்பு மாநாட்டில் அண்ணன் திருமாவர்கள் ஆற்றிய வரலாற்று சிறப்புமிக்க புத்தகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்கள் சிறுத்தைகள் இருக்கும் வரை பெரியாரியத்தை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தொகுத்திருக்காங்க. அண்ணன் வன்னியரசு அவர்கள் யாருக்கு தெரியாமல் அதை வெளியிட்டுட்டார். அண்ணன் சொல்லியிருந்தா அதுக்கு ஒரு தனி விழா எடுத்து அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கலாம். தோழர்களே, ஐயா காந்தராஜ் அவர்களை பெரும்பான்மையாக யூடியூப் டிபேட்ஸில் இன்டர்வியூஸில் பார்த்துருக்கோம். ஐயா அவர்கள் இதே மாதிரி உட்காந்துட்டு பேட்டி கொடுப்பார். அதனால் ஐயாவினுடைய உடல்நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம யாருனாலையுமே கணிக்க முடியல. ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த போது தான் என்னுடைய உடல்நிலை பெரிதாக ஒத்துழைக்கிறது கிடையாது, அன்னைக்கு முடிஞ்சால் அன்றைக்கி சூழல் எப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வர்றேன் அப்படின்னு அவர்கள் சொன்னபோது தான் தன்னை எவ்வளவு வருத்தி கொண்டு இந்த சமூகத்திற்காக இந்த வயதிலும் ஐயா அவர்கள் உழைக்கிறார் அப்படிங்கிறத நம்மால் உணர முடிந்தது. நேற்றைக்கு ஐயா அவர்கள் ஃபோன் பண்ணி நிகழ்ச்சி 5 மணின்னு போட்டிருக்கீங்க, நான் காலேஜுக்கு போகட்டா அப்படின்னு கேட்குறார். ஐயா அவர்கள் இன்றைக்கும் மருத்துவத்தை இளம் மருத்துவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசானாக இருக்கார். 5:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து 5:30 மணிக்கு பிறகு நமக்காக கிளம்பி ஐயா அவர்கள் நமக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கார். நீங்கள் பெரியார் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு 40 வயதுக்கு பிறகு தான் அதிதீவிர அரசியலுக்கு வந்தார். அது மாதிரி ஐயா அவர்கள் சமூக வலைதளங்களுடைய வளர்ச்சிக்கு பிறகு மறுபிறப்படுத்து வந்தவராகத்தான் நான் பார்க்குறேன். ஐயா அவர்கள் அதன் பிறகு தான் எல்லாருமே பார்க்குறோம். ஐயா காந்தராஜ் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். பார்த்துக்கலாம், அது அவங்க சாமர்த்தியம், அது அவங்க தான் பார்த்துக்கணும். நான் என் இஷ்டத்துக்கு பேசுவேன். இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா எனக்கு கை காலெலாம் ஆடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசுனவங்களாம் கேட்டதுக்கு பிறகு எனக்கு தைரியமே வரல. ஜீவா சகாப்தான் என்ன ஒரு 100கணக்கான பேட்டிகள் எடுத்திருக்கார். இன்றைக்கி அவர் பேசுகிறதை கேட்டபோது நான் இவரை பேட்டி எடுத்திருக்கணும். சூர்யா சேவியர்
என்ன வரலாற்று பெட்டகம். இன்றைக்கி இது வந்து ஒரு 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 தலைவருடைய புகழ் பாடுற இடமா மாத்திரம் இல்லாமல் இந்த பகுதியினுடைய இந்தியாவில் இருக்கும் இந்த பகுதியினுடைய வரலாற்றையே புரட்டி போட்டு அப்படியே அலசி ஆராய்ந்த ஒரு ஆராய்ச்சி கூட்டமாகத்தான் இதை நான் பார்க்குறேன். இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி புத்தகமாக கூட வெளியிடலாம். ஒவ்வொருத்தருடைய பேச்சும் வீணான பேச்சு இல்லை, அவ்வளவு அற்புதமான பேச்சுகள். அது ஜீவா சாகத்தினது என்ன வானளாவிய குட்டிச்சவர். அதிகார வர்க்கம் எனக்கு மரியாதை கொடுக்கணும், எனக்கு இந்த எம்எல்ஏ பட்டம் தேவை, ஐ ஆம் த எம்எல்ஏ ஆஃப் திஸ் கான்ஸ்டியூன்சி அப்படின்னாக்கா அந்த அதிகார சார் அப்படின்னுவான். இல்லாட்டி அதால் வாரமாக உட்கார வையாமல் ஒரு 5-6 பாப்பாட்டுங்களை கூப்பிட்டு வந்து பூஜை போட்டு இது பண்ணுறாங்க. அந்த மனுக்கு உள்ளே போகிறதுக்கு உரிமை இல்லை. பதவியினால் உங்களுக்கு வந்து இது சமூக அந்தஸ்து கிடைச்சிடாது. ராம்நாத் கோவில் உயர்ந்த பதவியில் இருந்தவர், வாரணாசியில் இருந்த ஒரு விஞ்சோரித்தி பாப்பா ஒரு கோயிலில் இருக்கிற அர்ச்சகன், அவன் வந்து உள்ளே வராத போயா விளையாண்டான். இளையராஜா எப்பேற்பட்ட இசையமைப்பாளர், ஒன்றும் நடக்கலை, கோயிலுக்குள்ளார வராத போட்டாங்க. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கச்சேரியாக நடத்தி பல லட்சக்கான பல கோடி ரூபாய் பணத்தை வந்து வசூல் பண்ணி கொடுத்தவரை கும்பாபிஷேகத்துக்கு உள்ளே விடலை. இந்த அக்கிரமங்கள் களைய வேண்டும் என்பதற்காக தான் நான் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கேனே தவிர இந்த கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டு 2 எம்எல்ஏ போஸ்ட் ஒரு எம்பி போஸ்ட்டுக்காக நான் அலையில என்றது தான் திருமாவளவன். இதை அவர் சொன்னபோது தான் அவர் மீது எனக்கு இருந்த மரியாதையும் மதிப்பும் மிக உயர்வாக இருந்தது. எல்லாரும் சொன்ன மாதிரி தான் நானும் சொல்கிறேன். அவர் நினைத்திருந்தாலும் இந்த இனத்தை பயன்படுத்தி, இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் இதை பயன்படுத்தி ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு தனக்காக வாழ்ந்திருக்க முடியும். அதை அவர் செய்யலை. எங்கே பார்த்தாலும் ஒரு தடவை ஒரு நகைச்சுவை நடிகர் எஸ்.வி. சேகர் அவரை கிண்டல் பண்ணி பேசுகிறார். ரீபாக் ஷூ, டெனிம், ஏன் நான் பூணூல் போடக்கூடாது? உன்னை விட உயர்ந்த நான் ஆகிட்டேன், நானே பூணூல் மாட்டிக்கிறேன், என்ன பண்ணிவிடுவேன்? நீ முதுகில் அரிப்படுத்தினா சூரியத்துக்கு நல்லா இருக்கும். அவங்க உடம்புலேயே மிக அழுக்கான ஒரு பொருள் இருக்குதுன்னா அது பூணூல் தான். எடுத்துக்கினா நாரும். அந்த பூணூலை போட்டுக்கிட்டு இதை போட்டுக்கிட்டவன் நான் பெரிய ஆளுகிறேன். போய்க்கோ, எனக்கு என்ன வந்தது? நீ உன்னை எப்படியோ எங்கே வேணாலும் ஏற்றி வச்சுக்கலாம். நான் என் மனசில் நீ அடித்தட்டதான் கிடக்கிற. ஒரு சம்பவம், ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்கிறேன் கேளுங்க. மலேயா சிங்கப்பூரெல்லாம் ஒன்றா இருந்த காலத்தில் ஆங்கிலேயர்களை எடுத்து ஒரு பெரிய புரட்சி அங்கே ஒன்று நடந்தது. நடந்தபோது தமிழர்கள் கொஞ்சம் கேவலப்படுத்தப்பட்டார்கள். தமிழர்கள் அத்தனை பேர் வேலை நிறுத்தம் செஞ்சாங்க. மலேயாவும் சிங்கப்பூரும் நாரி போச்சு. ஏன்னா அங்கே இருந்த துப்புரவு தொழிலாளர்கள் பல பேர் நம்ம ஆட்கள். மலேயாவும் சிங்கப்பூரும் நாரி போயிடுச்சு. அந்த போராட்டத்தை நடத்தின வந்து மலையா கணபதியின் பெயர் பெற்ற பட்டுக்கோட்டையை சேர்ந்த ஒரு தமிழன். அந்த தமிழன் தான் சுபாஷ் சந்திர போஸ் என்று சும்மா சுற்றிக்கிட்டு இருந்த ஒருத்தரை வந்து நேதாஜி ஆக்கினாங்க. யாருக்காவது தெரியுமா? நேதாஜிக்கு இங்கே சிலை இருக்குது. அந்த ஆளை நேதாஜி ஆக்கின கணபதிக்கு சிலை கிடையாது, பேர் கூட தெரியாது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. வர்ற வழியில் பார்க்குற சர்தார் பட்டேல் சாலை, பட்டேலுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? குஜராத்தில் இருக்குதா? நம்ம திராவிட இயக்கத்து தலைவர்களை விட்டுருங்க, காமராஜ் பேர் வச்சுருக்காங்களா? இல்லை ராஜாஜி பேர் வச்சுருக்காங்களா? வால் பிடிச்சிக்கிட்டு சுற்றினில்ல, அவங்க பின்னாடியே இருந்தில்ல. உன்னை என்ன மரியாதை கொடுத்துட்டாங்க? குஜராத்துக்கு போய் பாருங்கள், தமிழ்ங்கிறது பார்த்து அந்த மொழியே அவங்களுக்கு தெரியல. இப்படி ஒரு இனம் இருக்கான்னு கேட்குறான். இந்தியா திருத்தணியை தாண்டிட்டோம்னாவே நம்மளை அடையாளம் காண்றதுக்கு இந்திய நாட்டில் யாருக்குமே தெரியல. டெல்லியில் போய் பார்த்தோம்னா ஆட்டோ ரிக்ஷாக்காரர்கிட்ட எதாவது கேட்டோம்னா ஹிந்தி மே போலோ அப்படிங்கிறாங்க. எதுக்காக ஹிந்தி மே போலோ? நான் இந்திய நாட்டை சேர்ந்தவன் இல்லையா? பெரிய பெரிய தகராறுகள். அப்போ வந்து கேட்டாங்க, என்ன இப்போ கெட்டு போச்சு? அவன் கூட்டிகிட்டு வந்துட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், ஆசைப்படுறான். பெரியார்கிட்ட போய் ஒருத்தன் சொன்னான், ஐயா நான் கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டால் உங்களுடைய வாழ்த்து எனக்கு வேணும்னா. கலப்பு திருமணம்னா என்னப்பான்னாரு. வேற ஜாதி பொண்ணை கட்டிக்கிட்டேன். பொண்ணை தானே கட்டிக்கிட்டேன் அப்படின்னா. ராமான்னு
ஏதோ கழுதையோ குதிரையோ கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா கலப்பு திருமணம். மனுஷன் கட்டிக்கிறது எப்படிடா கலப்பு திருமணம்? அதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அதை சொன்னதுனால தான் வள்ளுவர் வந்து ஒடிச்சு கட்டானுங்க திருக்குறளை சென்று ஓதாம்னு அவர் சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஆக இந்த திராவிட சித்தாந்தத்தை வந்து கைகளில் எடுத்துக்கொண்டு தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக தன்னுடைய இனத்துக்காக மட்டும் இல்லாமல் மொத்த தமிழ் இனத்துக்காகவும் திராவிட இனத்திற்காகவும் போராடுகின்ற திருமா அவர்களை பாராட்டுவதற்கு என்னிடத்தில் வார்த்தைகள் இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு திறமையும் இல்லை. இப்போ இவங்கெல்லாம் பேசுனதை கேட்ட பிறகு பேசலாமா வேணாமா என்னை விட்டுடுங்க நான் போகிறேங்கிற அளவுக்கு நான் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு அற்புதமான பேச்சுக்கள். ஜீவா வந்து நினச்சே பார்க்கல இவ்வளோ அற்புதமாக. எங்கள் ஊருக்காரர் தான், நாங்கள் 2 பேரும் ஒரு ஊர் தான். ரொம்ப அதனால் ஒரு கூட்டம் சிறியதுங்கிறாங்க. அணுங்கிறது கண்ணுக்கு தெரியாது, வெடிச்சதுன்னா உலகமே காலியாகிடும். ஆகவே இராணுவத்தில் எல்லாருமே சேர மாட்டான். போராடுற குணமும் எதிரிகளை வெல்ல வேண்டும் என்ற தைரியமும் இருக்கவும் தான் இராணுவத்துக்கு வர முடியும். ஆனால் இராணுவத்தில் இவ்வளோ பேர் தானே இருக்காங்கிறதுல அர்த்தம் இல்லை. நீங்கள்லாம் இராணுவ வீரர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் முன்னால் பேசுகின்ற வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக அமைப்பாளர்களுக்கும் மனோஜ்குமார் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து விடுகிறேன்.